உயிர் சீர். பார்வையிலேயே அவ கேட்ட கேள்வியில் கோபம் கொப்பளித்தது. இல்லை, மாப்பிள்ளை ஒன்றுக்கிட்ட 2 வார்த்தை பேசணுமாமா. பேச விருப்பமானு கேட்க சொன்னாரு. சிதம்பரம் பம்பிக்கொண்டே சொல்ல வளர்மதியின் முகத்தில் எதற்கு என்ற கேள்விக்குறி பிரதிபலித்தது. ஏதோ யோசனையும் தொடர்ந்தது. சில வினாடிகள் திகளுடன் அமைதியாக கழிந்தது. அவள் முகத்தின் போக்கை பார்த்தபடியே கோமதியும் சிதம்பரம் காத்து கொண்டிருந்தனர். வளர்மதி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தது போலிருந்தது. சரி, பேசுறப்பா. வளர்மதி அமைதியை கலைத்தாள். சரி கண்ணு, எங்க கௌரதையெல்லாம் நீ பேசுறதுல தான் இருக்கு. உங்கிறதுக்கு சோறு இல்லைனாலும் மான மரியாதையோட ஊருக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கோம். தலைக்குனிய வச்சிடாத, அப்புறம் நாங்கள் உசுரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். கோமதியின் வார்த்தைகளை காதில் வாங்கியபடியே வீரமுத்துவை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் வளர்மதி. அந்த மரநிழலில் துவைக்கும் கல் மீது உட்கார்ந்திருந்த வீரமுத்து தான் எழுந்து கொண்டு அவளை உட்காரச் சொல்லி கை காட்டுவதும் அவள் மறுப்பதும் தெளிவாக தெரிந்தது. அதற்கு பின்னர் அவர்கள் பேசிக்கொண்டது காதில் விழவில்லை. 10 நிமிடங்கள் கழித்து வளர்மதி முகத்தில் மிக திருப்தியாக நிலவிய புன்சிரிப்போடு திரும்பி வீட்டை நோக்கி வருவது தெரிந்தது. கோமதிக்கும் சிதம்பரத்திற்கும் இருப்பு கொள்ளவில்லை. அவள் தங்களை நெருங்கியதும் என்ன சொன்ன இருவரின் குரலிலும் தெரிந்தது ஆர்வம். ஒண்ணுமில்ல, போமா என்று சொன்னபடியே உள்ளறைக்கு ஓடினாள் வளர்மதி. அப்பாடா, ஏதோ நல்லது நடந்திருக்கிறது. தாங்கள் 10 நாளாக மேற்கொண்ட முயற்சியை 10 நிமிடத்தில் நிறைவேற்றிவிட்டார் மாப்பிள்ளை. மானசீகமாக மனதுக்குள் கும்பிட்டு கொண்டார் சிதம்பரம். காலை மணி இன்னும் 6 தாண்டவில்லை. தோட்டத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தார் சிதம்பரம். கோமதி, குடிக்க ஏதாச்சும் கொண்டு வா அத்தா. தக்காளி செடிக்கெல்லாம் உர வைக்க ஆளுகளை இன்னைக்கு வர சொல்லியிருக்கு. அவையெல்லாம் வாரத்துக்கு முன்னே போய் நாம நிற்கணும் இல்லை? இதோ வந்துட்டேனுங்க. சமையலறையிலிருந்து கோமதி சொல்லி கொண்டிருந்த அதே சமயம் அண்ணன் அண்ணன் என்று வாசலில் குரல் கேட்டது. இதோ வந்துட்டேன்பா என்றபடியே வெளிவந்த சிதம்பரம் 4 பேர் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். யாருப்பா, என்ன வேணும்? அண்ணன், நம்ம மரக்கடை முதலாளி கணபதி ஐயா அனுப்பிவிட்டாருங்க. அவர்களின் கைகளில் கோடாரி, கயிறு, வெட்டறிவாள் என இருந்ததை கண்ட சிதம்பரம், நம்ம வீட்டுக்கு மேற்கால போகிற இட்டேரி வழியாக மெதுவாக போயிட்டு இருங்கப்பா. கொஞ்சம் தொலை போய் வடக்கே திரும்பினா நம்ம தோட்டம்தான். நடங்க, வந்துடுறேன் என்று சிதம்பரம் திடீரென்று நினைவுக்கு வந்தவரா, ஏப்பா, உங்களுக்கெல்லாம் மத்தியான சோறு நம்ம வீட்டிலையே சொல்லிடட்டுமா? வேணாங்க ஐயா, நாங்கள்லாம் சோறு கொண்டு வந்திருக்கோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது டீயோ காபி தண்ணியோ கொடுங்க ஐயா, அது போதும் என்றபடியே அவர்கள் வீட்டின் பின்புறம் நோக்கி நடக்க துவங்கினர். சிதம்பரம் தோட்டத்திற்கு சென்ற பொழுது மரம் வெட்ட வந்த ஆட்கள் யாரோ ஒரு மனிதனிடம் நின்று பேசி கொண்டிருப்பது தெரிந்தது. அருகே ஒரு மோட்டார் சைக்கிளும். அட, யார் இது? நம்ம மாப்பிள்ளையா? இவர் இங்கே என்ன பண்ணுறார்? சிதம்பரத்தை கண்டவுடன் ஆட்கள் முந்தி கொண்டு சொன்னார்கள். மரங்களை வெட்ட வேணாம்னு இவர் சொல்கிறாருங்க. அவர்களின் குரலை தொடர்ந்து திரும்பி வீரமுத்து, வாங்க மாமா, கல்யாண செலவுக்கு தானே மரங்களை வெட்டி விற்கணும்னு நினச்சிங்க. அது வேணாம். அது இல்லாமல் இந்த வேலையோரம் இருக்கிற 4 பனை மரம், ஆடு மாடு கோழியும் கூட இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே எனக்கான கல்யாண சீராக இருக்கட்டும் மாமா. இது என்னோட ஆசை மட்டும் இல்லை, வளர்மதியின் நிச்சயத்தன்னைக்கு இதான் சொல்லிச்சு. என்னோட வருங்கால பொண்டாட்டியோட வார்த்தையை நான் மீற முடியுமா மாமா? அதான் வெட்டுறதை நிறுத்த சொல்லிட்டேன். நீங்கள் கல்யாண செலவை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் புன்சிரிப்போடு சொன்ன வீரமுத்துவின் வார்த்தைகளில் இருந்த குளுமையை அள்ளி கொண்டு வந்த மாமரங்களின் காற்று சிதம்பரத்தை சில்லிட செய்து கொண்டிருந்தது.